ஃப்ரெண்ட்ஸ், குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? 2வது நோன்புக்கான இஃப்தார் ஸ்நாக்ஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பச்சை பயிரை நான் ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டேன் மத்தியானமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பருப்பு வடை பண்ணலான்னு சொல்லிட்டு கடலை பருப்பை வந்து 1 டம்ளர் எடுத்துட்டு, அது கூட காஞ்ச மிளகாய், சோம்பு இதை 3யும் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5:30 மணிக்கு மேலே தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன். வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பச்சை பயிரை வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் பருப்புக்கு வந்து நல்லா கொரப்பா அரைச்சிக்கணும் பருப்பை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சாப்பரில் போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இந்த 3யுமே சாப்பரில் பொடியாக சாப் பண்ணி போட்டு பெசரி வச்சுட்டேன். பச்சை பயிறு வந்து சூப்பராக வெந்து வந்துருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலாம், ஆயில் ஐட்டம் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி இஃப்தார் மெனுவில் பச்சை பயிறு தாளித்து வச்சுட்டேன். நல்லா தேங்காய் பூவெல்லாம் போட்டு தாளித்து வச்சுருந்தேன். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து பருப்பு வடை வந்து நல்லா குட்டி குட்டியாக போடுவாங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒன்று வந்து ரூ. 1 விற்றாங்க. அதுக்கப்புறம் 2 விற்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 வடை ரூ. 10 விற்கிறாங்க. இன்றைக்கி இஃப்தார் மெனுவில் எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ்க்கு வந்து வாட்டர்மெலன், அதுக்கப்புறம் கிரேப்ஸு, நல்லா கிறிஸ்பியாக பருப்பு வடை, அதுக்கப்புறம் பச்சை பயிறு தாளித்தது, கடையில் வாங்கின சமோசா, டேட்ஸு, வாட்டர், அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க்கு நல்லா வந்து திக்கான பாலில் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் என் பையனுக்கு ரோஸ் மில்க் பிடிக்காது. இப்போ என்னமோ விரும்பி குடிக்கிறாரு, பரவாயில்ல. அதுக்கப்புறம் பச்சை பயிறு சாப்பிட்டுட்டு இந்த நோன்பை சூப்பராக